டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2025ல கேட்ட கொஸ்டின்ஸோட சீரிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல 3 கொஸ்டின் வந்து சிம்ப்ளிஃபை. இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டெர்ம்ல பார்த்தீங்கன்னா, பவர் வந்து நமக்கு 0 இருக்கு. ஸோ இந்த டெர்மோட ஆன்சர் நமக்கு 1ன்னு வந்துரும். இப்ப இந்த டெர்மோட ஆன்சர் கண்டுபிடிச்சா நமக்கு போதும். இதுல பவர் எல்லாம் மைனஸ் இருக்கனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டிவிஷன்ல அத மாத்திர்றேன். அப்பதான் நமக்கு வந்து பவர் வந்து பிளஸ்ஸா மாறிரும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம், இந்த 4 எல்லாம் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். 4 பவர் 1ங்கிறப்ப நமக்கு 4 வரும். 4 ஸ்கொயர்னா நமக்கு 16, 4 கியூப்னா நமக்கு 64. அடுத்து எல்சிஎம் எடுக்க போறோம். இது 3க்கும் எல்சிஎம் எடுத்தா நமக்கு 64ன்னு வரும். 4ஓட 16 மல்டிபிள் பண்ணா தானே 64. ஸோ அதே வந்து நம்ம மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். 16ஓட 4 மல்டிபிள் பண்ணணும். அதே மாரி 64ஓட 1 மல்டிபிள் பண்ணா தான். பவர் நமக்கு 1 இருக்கும். ஸோ இது 3யும் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 21 கிடைக்குது. 21/64 த ஹோல் பவர் 1. பவர் 1ங்கிறனால நமக்கு சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இத கொண்டு போய் நம்ம இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஆல்ரெடி இதோட ஆன்சர் நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். இப்ப இதோட ஆன்சர் நம்ம 21/64ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? சோ அத 1ஓட மல்டிபிள் பண்ணா நமக்கு அதே 21/64 தான் ஆன்சரா வரும். சோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர்.